ஹாய் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். நானும் சூப்பராக இருக்கேன். இந்த இயரோட ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகி நெக்ஸ்ட்டு 6 மந்த்ஸ் நம்ம வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப சூப்பராக போயிருக்கோம் நம்புகிறேன். எனக்குமே ஓகேவாக தான் போச்சுது. நெக்ஸ்ட்டு 6 மந்த்ஸ் தான் இருக்குது. ஸோ நிறைய விஷயம் இந்த இயரில் நம்ம பிளான் பண்ணியிருப்போம். எல்லாமே நடந்திருக்குமான்னு கேட்டால் இல்லை தான். பட் எனிவேஸ் சின்ன சின்ன விஷயங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய லைஃப்பில் நடந்திருக்கும். அதே மாதிரி தான் சில அப்டேட்ஸ் வந்து என்னோடய லைஃப்லேயே நிறைய விஷயம் இருந்தது. ஸோ இந்த இயர் வந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்து நான் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். பட் அன்எக்ஸ்பெக்டடாக வசந்த் அண்ட் கோவில் போய் வாங்கியாச்சு. என்னென்னா நம்ம வீட்டில் ஒரு சின்ன அப்டேட் தான். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன வாங்கினாலும் ஐ மீன் ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் அந்த மாதிரி என்ன எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸோ இல்லை வீட்டுக்கு தேவையான ஹோம் அப்ளையன்ஸோ எதுவுமே மேக்ஸிமம் வசந்த் அண்ட் கோவில் தான் ட்ரை பண்ணுவோம். எல்லாமே சூப்பராக இருக்கும். நாகர்கோவில் இருந்திங்கன்னா மஸ்ட் ட்ரை. ஏன்னா சிலர் வந்து நியூவாக வந்து அடாப்ட் ஆகி நாகர்கோவில் வந்திருப்பீங்க. பட் நீங்கள் திங்ஸ் எல்லாம் வாங்குறதா தான் கண்டிப்பாக யூ கேன் ட்ரை வசந்த் அண்ட் கோ அப்படின்னு நான் கண்டிப்பாக இதை கேரண்டியாக சொல்வேன். ஏதாவது ஹோம் அப்ளையன்ஸ் ஷாப் போய்ட்டு எப்போவுமே ஐஃபோன் அந்த மாதிரி தான் பார்ப்பேன். இந்த டைம் வந்து சாம்சங் பார்த்துட்டு இருந்தேன். சில விஷயம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. நிறைய நியூ அப்டேட்ஸ்லாம் இருந்தது. ஓல்டாக தான் இருக்கும். எனக்கு இது கொஞ்சம் நியூவாக இருந்தது. ஏன்னா இதான் நான் வந்து சாம்சங்கை வந்து போய் பார்க்குறேன். அதுக்கப்புறமா அப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நம்ம வந்து வாங்கிக்கிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். யூஸ்வலாக நாங்கள் வந்து காய்கறி எல்லாம் வாங்குறதா இருந்தால் சாட்டர்டேஸ் அண்ட் வெனஸ்டேஸ் வந்து சுசீந்திரத்தில் வந்து சந்தை இருக்கும். அதில் போய் வாங்கிடுவோம். கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே இருக்கும். ரெகுலராக யாரையாவது நம்ம நல்லா தெரிஞ்சவங்களாம் பார்த்து வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். கொஞ்சம் போய் கம்மி பண்ணியும் கொடுப்பாங்க. ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் ரொம்ப. அதுதான் அது மெயின். அதுக்கப்புறமா இந்த ஸ்டோலர் பற்றி ரிவ்யூ. ஸோ ஆக்சுவலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட்னு ஆல்ரெடி ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன். உண்மையாகவே அப்படி தான். ஏன்னா எல்லா விதத்துலையுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிள்ளைங்கள தூங்க வைக்கிறதுக்கும் சரி, கேரி பண்ணிட்டு நம்ம போக வேண்டாம். கொஞ்சம் லாங்காக வாக் போகணும், இல்லை வெளியே கொஞ்சம் ரிலாக்ஸாக போகணும் அப்படின்னா கூட இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் 3 இது வைக்கலாம். சாஞ்சு உட்காந்துக்கலாம், நேராக உட்காந்துக்கலாம், அதுக்கப்புறமா படுக்க வைக்கலாம் பேபிஸை. ஸோ அந்த மாதிரி 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணுறக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப வெயிட்லாம் இருக்காது. நார்மலாக நம்ம கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா பாட்டில்ஸ் எதாவது வச்சுக்கலாம். இது சிலிக்கானில் குட்டியாக ஏதாவது பவுல் வச்சு நீங்கள் அந்த ஃபுட்டு கூட அதில் வச்சு கொடுத்தீங்கன்னா பேபிஸ் எடுத்து சாப்பிடுவாங்க. இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்றதுக்குன்னு ஒரு டேபிள் வாங்கணும்னு இல்லை. இதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் குட்டியாக நம்ம தள்ளிட்டுலாம் பேபிஸை போகும்போது குட்டியாக ஒரு பவுச் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா இது ரொம்ப முக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கும்போது பேபிஸை பார்க்கணும் அப்படின்னா மேலே ஒரு நெட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சைட்லேயும் 2 சைடும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இதில் பிரேக் கால் கிட்ட வந்து பிரேக் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம இப்போ வீட்டில் யூஸ் பண்ணாமல் நார்மலாக வச்சுருந்தோம்னா பிரேக் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தேவைப்படும்போது நம்மளை அதை தள்ளிட்டு போகணும் அப்படின்னா பிரேக்கை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக இருக்குது. ஸோ இது ப்ரைஸ் அரௌண்ட் ஒரு 10,000 to 15,000 தான். பட் ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். இப்போ மட்டும் இல்லை, பிள்ளைங்க வளர்கிற வரைக்கும் ஐ திங்க் ஒரு 4-5 இயர்ஸ் வரைக்குமே பிள்ளைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் கீழே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாட்டில்ஸு எக்ஸ்ட்ராவாக நம்ம எதாவது அம்ப்ரெல்லா கொண்டு போகிறோம் அப்படின்னா அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணுங்கிறவங்க கண்டிப்பாக எனக்கு டிஎம்மில் லிங்க்குன்னு கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்ட்னு சொன்னால் நான் இது கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன் உங்களுக்கு. அண்ட் மேக்ஸிமம் இது சிட்டிஸில் தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஏரியாஸில் வந்து ரோடெல்லாம் ரொம்ப நல்லா இல்லாதனால யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் எனிவேஸ் நல்ல ரோடில் வந்து எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் இது ஓகேன்னு தான் நான் சொல்வேன். அதுக்கப்புறமா முக்கியமான ஒரு விஷயம், பீச் சைடு இது வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அங்கே மண் அதிகமாக இருக்கிறனால இந்த வீல்ஸ் வந்து அந்த மண்ணை வந்து சஸ்டெயின் ஆகி போகிற அளவுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. ஸோ பீச் சைடெலாம் போய் உருட்டிகிட்டு போகலாம் அப்படின்னா முடியாது. ஓகே, நார்மலான ஏதாவது ஃப்ளாட்ஸ் போட்டு வச்சுருந்தாங்கன்னா போகலாம். அதுக்கப்புறமா வீட்டில் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணுற வேலை இருந்தது. ரொம்ப நாளாகவே இருந்தது. ஸோ இப்போ அம்மா வீட்டுக்கு வந்துட்டனால ஓகே இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப டேஸாக நினச்சிட்டே இருந்தோம். பட்
வருவோம். அதுக்கப்புறம் டைம் இருக்காது. அந்தால கிளம்பி போகிற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த டைம் வந்து இங்கே இருக்கிறனால நமக்கு ஓரளவு டைம் கிடச்சிது. அண்ட் லீவாக இருந்ததுனால ஓரளவு ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருந்தோம். ஆக்சுவலி இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது நம்மளை வந்து நம்ம ஆக்டிவாக வச்சுக்க ஒரு விஷயம், பேக்ரவுண்டில் சாங் போட்டுக்கிட்டுறணும். அப்போ நம்ம கொஞ்சம் தெரியாமல் நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். அண்ட் யாராவது நம்ம கூட இருந்து பேசிகிட்டு இருக்கணும். அண்ட் 2, 3 பேராக சேர்ந்து இந்த விஷயத்த ஏதாவது ஒரு க்ளீனிங்காக இருக்கட்டும், எதாவது செய்யும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் பார்த்தேன், பக்கத்தில் இந்த ஸ்டார் ஃப்ரூட் காய்க்கவே இல்லை. ஒரே ஒரு டைம் தான் எடுத்தோம், ஒன்றே ஒன்று. பார்த்தா நிறையவே இருந்தது. ஒரு 5, 6 கிட்ட என் கண்ணிலே மாட்டுச்சு. பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் தான் இதை வந்து ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அண்ட் 2, 3 பேராக இருந்து சேர்ந்து பண்ணும்போது நம்ம நிறைய விஷயம், நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணும்போது கூட இருக்கிறவங்க அதை திருத்திப்பாங்க. அவங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் நம்ம திருத்திப்போம். இது இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் ஹெவியான ஒர்க் தான். 2 to 3 ஹவர்ஸ் கிட்ட அந்த ஒர்க் இருந்துகிட்டே இருந்தது. பட் எனிவேஸ் ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் சம்திங் நான் பண்ணினேன் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதுக்கப்புறமா இந்த செடியிலேருந்து விழுற அந்த வேஸ்ட்டு அது எல்லாமே என்ன பண்ணுவோன்னா எரிப்போம். யூசுவலாக வந்து எரிப்போம். பட் சில வாட்டி என்ன பண்ணுவோன்னா, கொஞ்சம் நல்ல மழைலாம் பெய்யும்போது அந்த எரிக்கிறதுக்கெலாம் முடியாதுல்ல, அந்த டைம் வந்து கொஞ்சம் குண்டு தோண்டி அதை வந்து செடி மூட்டில் வந்து புதைச்சி வைப்போம். அது வந்து செடிக்குமே ரொம்ப நல்லதா இருக்கும். அந்த மாதிரி தான் பண்ணுவோம் யூசுவலாக. நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. நாங்கள் இது ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டுருந்தேன். நான் ஆக்சுவலி உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால ரொம்ப ஒர்க் பண்ணல. சும்மா கிட்ட உட்காந்து ஆர்கனைஸ் தான் அப்படி பண்ணிகிட்ருந்தேன். பட் ஹஸ்பண்ட் தான் நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருந்தாங்க. நான் ஆக்சுவலி வீடியோஸில் தான் இருக்கிறேன். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் வந்து அவங்க தான். இந்த சோப்பு மாதுளை வந்து எங்கள் வீட்டில் தானாகவே வந்தது தான். அது எப்படி வந்ததுன்னு தெரில. தானாகவே குட்டியாக செடி வந்தது. அதை ஆர்கனைஸ் பண்ணி நாங்கள் அதுக்கு உரம்லாம் போட்டு வளர்த்தோம். அதுக்கப்புறமா நிறைய களை செடி வந்ததுனால அது காய்க்கிறது கொஞ்சம் ஸ்டாப் ஆச்சு. பட் இது ஒரு குட்டியாக ஒன்று கிடச்சிது. அதுக்குள்ளேயுமே சீடு இருந்தது. பொண்ணு அவ்வளோ ஆசையாக அதை சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா இதுவும் ஒரு நாட்டு மாதுளை தான். யூசுவலாக நம்ம ஷாப்ஸ்லலாம் வாங்கும்போது ரெட் கலரில் இருக்கும். நல்ல டார்க் ரெட்டில் இருக்கும். ஸோ இப்போவே நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். இது வந்து ஷாப்பில் வாங்கினது இந்த ரெட். அண்ட் இந்த பிங்க் வந்து வீட்டில் காய்ச்சது. இது வந்து நாட்டு காய்ன்னு சொல்லுவாங்க. அது என்ன வெரைட்டின்னு எனக்கு தெரியல. பட் 2மே ஓகேவா தான் இருக்கும். இதுவும் ஸ்வீட்டாக இருக்கும், அதுவும் ஸ்வீட்டாக இருக்கும். சில நேரம் கொஞ்சம் புளிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஓகேவா தான் இருக்கும். அதுக்கப்புறமா அது எல்லாமே ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஃபுட் எடுத்துகிட்டு ஒரு சின்ன வாக் போகலாம் அப்படின்னு தான் ஆரம்பித்தோம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்கான வாக்காகவே ஆகிடுச்சு. கொஞ்சம் நிறைய இடமே போயிட்டு வந்தோம். கொஞ்ச நேரத்தில் யூசுவலாக ஸ்டோர்லலாம் ஜாலியாக இருப்பா. இந்த டைம் திடீர்னு ஸ்டோர்லலாம் இருக்குல்ல, ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட சும்மா தான் ஸ்டோலரை இது பண்ணிட்டு வந்துட்டுருந்தோம். அதுக்கப்புறமா இது தான் ஆர்கனைஸ் பண்ணி முடித்து எல்லாம் க்ளீன் பண்ண பிறகு இப்படி தான் அந்த இடம் இருக்கிறது. பார்க்குறதுக்கே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் நிறைய ஸ்பேஸ் கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்புறமா அமேசான்லேருந்து ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அந்த பில்டிங் பிளாக் தான். ஸோ இது ஆக்சுவலி அவளுக்கு ஒரு கிஃப்ட்டு. அவ்வளோ நல்லா இருந்தது. இதுக்கு முன்னே நான் வந்து ஒரு ஷாப்பில் வாங்கியிருந்தேன். ரொம்ப குட்டியாகவே இருந்தது. அது எனக்கு அந்தளவு சாட்டிஸ்ஃபை இல்லை. ஏன்னா பிள்ளைங்க எடுத்து வாயிலவே அதை வைக்கிறாங்க. பட் இது வந்து கொஞ்சம் பெருசாக அண்டு நிறைய பிக்சர்ஸும் கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்து பண்ணுறதுக்கு நல்லா இருந்தது. ரொம்ப ஜாலியாக விளையாண்டுட்ருந்தாங்க. யூசுவலாக டாய்ஸ் வந்து பேபிஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 9 to 10 மந்த்ஸ் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் நிறைய விஷயம் பண்ணுவாங்க. எடுத்து போட்டு அதை இழுத்து போட்டு விளையாடுறது அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக எதிர்பார்ப்பாங்க. நம்மளும் அவங்க கூட இருந்து விளையாடணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்புறம் வீட்டில் ஒரு பூனைக்குட்டி போட்டுதுன்னு அதையும் எடுத்து காமிச்சிட்டு அப்படியே அந்த டே ரொம்ப ஹாப்பியாகவே போச்சுது. ஸோ வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்.